வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது இட்லி சாம்பாருங்க. பருப்பு பாசி பருப்பு கலந்து நல்ல சுவையான சூப்பரான சாம்பாருங்க. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பருப்பு 100 கிராம், பாசி பருப்பு 50 கிராம், சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க, பூண்டு ஒரு 5 உரிச்சிருக்கேன், பச்சை மிளகாய் 3, காய்ந்த மிளகாய் 3, தக்காளி 2, கேரட் 2, கத்திரிக்காய் சின்ன சைஸில் 5 எடுத்துருக்கேங்க, பெருங்காயத்தூள், கடலை மாவு 1.5 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாங்க. கூடவே பாசி பருப்பையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவிக்கலாங்க. பருப்பை கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ வேக வைக்க தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை, பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். தக்காளி, இப்போ பூண்டையும் எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி அளவு முழுசாக சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, இப்போ சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க கேரட். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. குக்கரை மூடி 3 விசில் வர வச்சுக்கலாங்க. 3 விசில் வர வச்சு எடுத்தாச்சுங்க. பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இது கூட உப்பு தேவையான அளவு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க. 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கலாங்க. நம்ம இதை சாம்பாரில் சேர்க்கும்போது சாம்பார் கெட்டியாகவும் இருக்குங்க, கொஞ்சம் குழகுழப்பாகவும் இருக்கும். இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இப்போ கரைச்ச கடலை மாவை சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. மிளகாய்த்தூள் வாசனையும் கடலை மாவோட பச்சை வாசனையும் போகணுங்க. அதுக்கு தான் ஒரு 5 நிமிஷம் கொதி வரட்டுங்க. சாம்பார் கொதி வரட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு பொரிஞ்சு வருதுங்க. இப்போ வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சீரகம் 1/2 ஸ்பூனுங்க. அதிகமாக சேர்த்தனா சாம்பாருக்கு நல்லா வாசனையாக இருக்குங்க. 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ பாதி வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, பாதி அளவு வதங்கினா போதுங்க. சாம்பார் கொதிச்சு வந்துச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இப்போ மல்லி தழையை தூவிக்கிறேங்க. இப்போ தாளித்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. சூப்பரான சுவையான சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி செஞ்சு பாருங்கள். 4 இட்லி சாப்பிடுவோங்க, கூட 4 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க.